திருக்குறள் என்பது மதம் சாராதது, சாதி சாராதது, அடையாள அரசியல் இல்லாதது. அதுதான் முக்கியமானது. பைபிள் உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு நூல். ஆனால் அது மதம் சார்ந்தது. குர்ஆன் அதே போல ஆயிரக்கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பெற்றது. ஆனால் அது ஒரு மதம் சார்ந்தது. மத அடையாளம் இருக்கிறது. அப்படி மத அடையாளம் இல்லாமல் ஒரு நூல் ஆயிரக்கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது திருக்குறள் மட்டும்தான். திருக்குறளுக்கு மட்டும்தான் அது சிறப்பு. பைபிள் பல்லாயிரக்கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற சிறப்பை விட, குர்ஆன் அதுபோல பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற சிறப்பை விட, எந்த மத அடையாளமும் இல்லாத ஒரு நூல் பொதுமறையாக உலக மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பெருமை உடைத்த நூல் திருக்குறள் ஒன்றுதான். ஆகவே திருக்குறள் மதசார்பின்மையை வலியுறுத்துகிறது. மதசார்பின்மையை வலியுறுத்தினாலேயே சாதி ஒழிப்பு வந்து விடுகிறது. தமிழ் இந்து என்று சொன்னால் எப்படி அது தமிழ் தேசியமாக முடியும்? தமிழையும் இந்துவையும் ஒன்றாக இணைக்கவே முடியாது. முரணான சொற்கெடு. இந்து என்று நீ ஒத்துக்கொண்டால் அல்லது ஏற்றுக்கொண்டால் மதத்தை ஏற்றுக்கொள்வதாக பொருள். மதத்தை ஏற்றுக்கொண்டால் சாதியை ஏற்றுக்கொண்டதாக பொருள். சாதியை ஏற்றுக்கொண்டால் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்வதாக பொருள். வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டால் நீ தன்னைத்தானே நான் ஒரு அடிமை, பார்ப்பனர்களுக்கு சேவை செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய அடிமை என்று ஒத்துக்கொள்வதாக பொருள். ஆகவே தமிழும் இந்தும் சேர முடியாது. இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் தமிழ் இந்து என்ற ஒரு புதிய கருத்தியலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் பாவலரீர் அப்படி சொல்லவில்லை? அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது, அது வேறு. அவர் பெரியார் தொண்டர், கடவுள் நம்பிக்கை இருந்தது, அது வேறு. ஆனால் பெரியாரின் அரசியலை முழுமையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். பெரியாரின் அரசியல் என்ன? சமற்கிருதமயமாதலை எதிர்த்தல். பெரியாரின் அரசியல் என்ன? பார்ப்பனமயமாதலை எதிர்த்தல். பெரியாரின் அரசியல் என்ன? வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்தல். பெரியாரின் அரசியல் என்ன? சாதி ஒழிப்பு. அதுதானே பாவலரீர் அரசியல். அவருடைய குடும்பத்திலே சொன்னார்களே, சாதியற்ற குடும்பம், சாதி கலவை குடும்பம் அல்ல. எல்லா சாதியும் நாங்கள் உள்ள வாங்கி வச்சிருக்கிறோம், எங்க சாதியில எங்க குடும்பத்தில் இந்த சாதி இருக்கு, அந்த சாதி இருக்கு, அப்படி பெருமை பேசுவதற்கான குடும்பம் அல்ல. சாதி அற்ற குடும்பம், சாதி ஒழிந்த குடும்பம். எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறார்கள். சாதி எங்க குடும்பத்தில் எல்லா சாதிகளும் இருக்கிறது என்று சொல்லுவது வேறு, எங்கள் குடும்பத்தில் சாதி இல்லை என்று சொல்லுவது என்பது வேறு. சாதியற்ற தன்மை அந்த குடும்பத்தில் இருப்பதால் தான் தமிழ் தேசியத்தை இந்த அளவு